வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேடு சம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், உடனே நம்ம வீடியோ போட்டுடலாம். இந்த கணக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 2022 நடந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சரியா? எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸ் ஸ்கொயர் -4x -12. இதில் எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நல்லா பாருங்கள். இங்கே இருக்கிறது ஒரு இயற்கணித கோவை இருக்குது. நமக்கு சமன்பாடு இருந்தால் தான் நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை எக்ஸ் ஸ்கொயர் -4x -12 ஈக்குவல் டு 0ன்னு நம்மளா எடுத்துக்கிட போகிறோம் எண்க. சரி, அந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். இப்போது இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தலாமா? பாருங்கள், இந்த மாதிரி ஐ மாதிரி போட்டு நம்ம காரணிப்படுத்தணும். எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1 பெருக்கல் மாறிலி உறுப்பு -12. 2 பெருக்குனா என்ன வரும்? -12. சரியா? அதுக்கு அடுத்தது இங்கே எக்ஸோட கெழு என்ன இருக்குது பாருங்கள், -4 இருக்கா? அதை இங்கே கீழே எழுதணும். 2 நம்பரை பெருக்கும்போது என்ன வரணும்? -12 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ -4 வரணும். எந்த நம்பர்னா 6 12 கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பெருக்குனா வருது, கழிச்சாலும் வருது. ஆனால் இப்போ மைனஸை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். எங்கே மைனஸ் கொடுக்கறது? நமக்கு -4 வேணும். மைனஸை 2க்கு கொடுத்தோம் அப்படின்னா 6 +4 வரும். அப்போ நமக்கு எதில் தான் மைனஸ் கொடுக்கணும்? 6க்கு தான் கொடுக்கணும். 6க்கு மைனஸ் கொடுத்தா தான் நமக்கு என்ன வரும்? -4 வரும். கொடுத்தாச்சா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பா, இதில் அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எடுங்க. எக்ஸு எக்ஸு. அப்போ இதை காரணிப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள்? எக்ஸ் -6. எக்ஸ் -6. இங்கே எக்ஸு +2ன்னு அர்த்தம். அந்த 2க்கு முன்னாடி எந்த குறியில்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு 0. காரணிப்படுத்தியாச்சா? இப்போ இதை நம்ம தனித்தனியாக பிரிச்சுலாம் பாருங்கள். எக்ஸு -6 இதை தனியாக 0க்கு சமப்படுத்துவோம். அல்லது எக்ஸு +2 ஈக்குவல் டு 0. இதை தனியாக 0க்கு சமப்படுத்தியாச்சு. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு -6 இங்கே வந்தால் +6 மாறிடும். அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு +2 இங்கே கொண்டு வாங்க, -2 மாறிடும். தேர்ஃபோர் நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்புகள் என்னென்னு பாருங்கள். 6ன்னு ஒரு மதிப்பு, -2ன்னு ஒரு மதிப்பு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.